யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் கலங்கி போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் அன்பு மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பொருளாதாரத்துல, குடும்பத்துல, பிரச்சனைகளில, வியாதியில, ஃபைனான்ஸ்ல எத்தனை விதமான ஒருவேளை நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை எங்களை விடுவிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருந்தாலும், என் குடும்ப வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையில் நான் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருந்தாலும், இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இதுல ஒரு விஷயம் என்னன்னா, விசுவாசமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. விசுவாசம் ரொம்ப முக்கியம், ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் சொல்றாரு. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு என்று சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இதை பார்க்கிற தேவ பிள்ளை, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, ஒருவேளை உங்க கவலைகள் எல்லாம் ஏசப்பா மேல வச்சுடுங்க, உங்க பிரச்சனைகளெல்லாம் ஏசப்பா மேல வச்சுடுங்க. அவரே உன் அருகில் இருந்து அவரே உங்களை நடத்துவார். உங்க குடும்பத்தையும் உன்னுடைய பிசினஸையும் எல்லாவற்றையும் அவரே நடத்துவார். ஏசப்பா மாத்திரம் விட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கையில அவர் தான் உங்களுக்கு பலனா இருப்பார், அவர் தான் நண்பனா இருப்பார், அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறவர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில குடும்பத்துக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.